உங்க பாராட்டு கேக்குறதுக்கு கருப்பு ஆச்சே அப்படியே அந்த மாலையை எடுத்து அவங்க கிட்டே கொடு. சரி அம்மாச்சே எடுத்து கொடு. வா 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 இந்த தட்டை அவளை பிடிச்சுக்கோ. ஆமா, சவனுக்கு போட வேண்டிய வளையல் எல்லாம் எங்க காணோம்? ஒரு நிமிஷமா, இதோ கொண்டு வரேன். மாப்பிள்ள என்கிட்ட தான் கொடுத்து வச்சிருக்காரு. சரி, போய் எடுத்துட்டு வா போ. என்னய்யா எல்லாம் தங்க வளையலா இருக்கு? தமிழுக்கு போடுறது எல்லாமே தங்க வளையலா இருக்கணும், அதே வாங்கினேன். எனக்கு இருக்கு பயல. வயித்துல இருக்கிற புள்ளைக்கு கண்ணாடி வளையல் சத்தம் கிளிங் கிளிங்னு கேட்கணும் தாண்டா கண்ணாடி வளையல் போடுவாங்க. நீ என்னடா தங்க வளையல வாங்கி வச்சிருக்க? ஏன் தங்க வளையல மட்டும் கிளிங்கு கிளிங்குன்னு கேட்காதா? அதுவும் கேட்கதான் செய்யும். அப்பதா போடா இவன் ஒருத்தன். அத்தை, சேதுவோட ஆசைக்காக இப்போதைக்கு இந்த வளையல போட்டு விட்டுட்டு அப்புறமா கூட கண்ணாடி வளையல மாத்திக்கலாம் அத்தை. ஆத்தா, சேது மனசுப்படி எப்படி இந்த விழா நடக்கணும்னு நினைக்கிறானோ அப்படியே நடந்துட்டு போகட்டுமே. ராசாகா, நீ சொல்லிட்ட சரிதான். இப்ப மட்டும் சரிம்பியே. தலைவரே வாங்க, நீங்களும் அம்மா வந்து முதல்ல வளையல் எடுத்து போட்டு அவங்கள ஆசீர்வாதம் பண்ணி ஆரம்பிச்சு வைங்க. நாங்களா வா வா வா. வாங்க. இப்ப எனக்கு நடிகர் திலக சிவாஜி கணேசன் பாட்டு ஒண்ணு நினைவுக்கு வருது. சிவாஜி ஐயாவா? எனக்கு வேற ஒண்ணும் நினைவுக்கே வராதே. இல்ல பரவாயில்ல, நீங்களாம் பண்ணுங்க. ஏய் வாடின்னு சொல்றேன். சரி, போ. இல்ல பாண்டி, அம்மா, உன் மகளோட வளகாப்பு நல்லபடியா முடிஞ்சிருச்சு. சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷம். இப்படி ஒரு வளகாப்பு நடக்கிறதுக்கு என் மக கொடுத்து வச்சு. ஏண்டி உனக்கு சந்தோஷம் தானே? அமைச்சர்கிட்ட மட்டும் இல்ல, பொதுவா இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லார்கிட்டயும் சில விஷயங்களை பத்தி, முக்கியமான விஷயங்களை பத்தி பேசணும். ஏப்பா, உங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் இங்க இருக்காங்கல்ல? இப்ப சொல்லுங்க தலைவரே. எல்லாரும் வந்துட்டாங்க ஐயா. அப்படியா? சரி, இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருக்கும் நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். எல்லாரும் தெளிவா அதை கேட்கறது மட்டும் இல்ல, அதை கடைபிடிக்கிறதுலயும் நீங்க உறுதியா இருக்கும். இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன நான் சொன்ன மாதிரி இந்த தொகுதியில, இந்த மதுரை மாவட்டத்துல மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழகத்திலேயே மக்கள் கிட்ட நம்ம ராஜாங்கம் நல்ல அமைச்சர், நல்ல மனிதர், எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஆகச்சிறந்த ஒரு பண்புள்ளவர், பண்பாளர்னு பேர் வாங்கியிருக்காரு.